Question 21 string manipulation. String manipulation என்னன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம கொடுக்குறோம்ல அதை மாற்றி அதை வச்சு விளையாடுறது, இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிடறோம், ஒரு பட்டன் வச்சிடறோம். கிளிக் பண்ணால் டபுள் ஆச்சா? அது டபுள் ஆகிற மாதிரி இல்லாமல் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹலோ வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராகுல்னு டைப் பண்ணால் ஹலோ ராகுல்னு வரும். ஓகேவா? ஃப்ராங்கோன்னு டைப் பண்ணால் ஹலோ ஃப்ராங்கோன்னு வரும். இதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஷால் வி டூ இட்? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும், ஒரு பட்டன் இருக்கணும். இந்த பேக் பட்டன்லாம் தேவையில்லை, அது இவனுக்காக வச்சது. இது வந்து என்னென்னா ஹலோ சொல்லுன்னு சொல்லலாமா, வணக்கம் டாமா அப்படின்னு வைப்போம். அப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஹலோன்னு வந்து அங்கே என்ன டைப் பண்ணாமோ அது வரணும். அகைன் இதெல்லாம் பண்ணி காட்டுறது நீங்கள் சிரிக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, என்ன வேணாலும் நம்ம டைப் பண்ணுறோமோ அது அங்கே அப்படியே வரும். இது உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். C# போயிட்டு இப்போ வந்து நேராக பட்டன் கிளிக்குள்ளே தான் வரும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுருவோம். franco.text எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நான் ராகுல்னு டைப் பண்ணேன். இப்போ ராகுல்ங்கிறது அப்படியே வரும். இது கூட நான் ஹலோங்கிறது சேரணும், நான் முன்னாடி சேரணும். அதனால் இங்கே ப்ளஸ்ஸை போட்டு இதுக்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து ஹலோ கமாண்ட் கொடுத்துருவேன். இவ்வளோ தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அங்கே போய் நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பட்டன் கிளிக்கு வரும். அப்போ நேராக இதுக்குள்ளே வந்து பட்டன் கிளிக்குள்ளே வரும். ஸோ franco.textக்குள்ளே ராகுல்னு இருக்குமோ அதை எடுத்துக்கும். ராகுலும் ஹலோ ஒன்று சேரும். அப்போ ஹலோ ராகுல்னு வருமா, அது franco.textக்குள்ளே போகும். அப்போ திரும்ப அதே இடத்துலையே ஹலோ ராகுல்னு மாறும். ஆக்சுவலி நம்ம அங்கேயே மாற்றுற மாதிரி வைக்கலின்னு நினைக்கிறேன். இதையும் உங்களுக்கு காட்டுறேன், அதில் இருக்கிற மாதிரியும் காட்டுறேன். அது ஒரு தனி டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வில் டூ இட் எனிவே, whatever it is, it's going to be easy, don't worry. வந்துருச்சா? ஸோ இதில் போயிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், என் நேமை டைப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ ராகுல்னு மாறிடும். ஏன் மாறிச்சுன்னு தெரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிங்களா இது அப்படியே ராகுல்னு மாறுறத? இது ராகுல்னு மாறி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இதுக்குள்ளே போய் அங்கே போயிடுச்சு. இது இமேஜின் பண்ண முடியுது தானே? இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ இமேஜின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் புரியும். ஓகே, இப்போது ஃபைனலி there's one more thing that we need to do. இது வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வராமல் தனியாக நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே வரணும். ஸோ டெக்ஸ்ட் பிளாக்குன்னு நம்ம இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எக்ஸ் நேம், வேறு யார் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள், நம்ம அஸ்வின்ங்கிறதுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ நம்ம அஸ்வின்குள்ளே கொண்டு போகணும்னா இங்கே aswin.textன்னு போட்டுருவோம். அப்போ aswin.textன்னு போட்டோம்னா என்ன ஆகும், இங்கே நம்ம கொடுத்தோம்னா அங்கே போய்க்கும். புரியுதா? ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா ஹலோ ஒன்னுன்ட்டு அஸ்வின்குள்ளே வந்துடும். இதுதான் அஸ்வின். தெரியுதில்ல அஸ்வின் எங்கே இருக்குதுன்ட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுதா? ஃப்ராங்கோக்குள்ளே 1 வந்துருச்சு, ஹலோ கூட அந்த 1 ஆட் ஆகிட்டு அது அஸ்வினுக்கு போயிடுச்சு, அதனால் இங்கே கீழே வந்துருச்சு. முதல்ல ஃப்ராங்கோக்கே போனதுனால இங்கேயே மாறிச்சு. புரியுது தானே? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? சூப்பர், அவ்வளோதான்.